தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நம்ம வாத ஊரருடைய வரலாறு ஆரம்பிச்சிருக்கோம். அதில் பாண்டிய நாட்டில் வைகை ஆற்ற வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்துகிறார் சுவாமி. அப்படி பாண்டிய மன்னன் வீட்டுக்கு ஒரு ஆள் கூடையும் மண்வெட்டியோடையும் வரணும்னுட்டு ஆணையிடுறார். சிவபக்தி பூண்டு இருந்த வந்தி அப்படின்னு ஒரு பிட்டு வண்ணச்சி ஒருத்திக்கு ஆள் கிடைக்காம போடுறது. அவள் இறைவன் சொக்கநாதர்கிட்டையே தான் குறைய போய் முறையிடுறான். பின்ன கூலி ஆளும் ஒருத்தன் அவருக்கு முன்ன தோன்றினார். அந்த பிட்டு விற்கிறவ முன்ன கூலியாக பிட்டு ஏற்று உண்டுட்டு வேலைக்கு போக அவர் சம்மதிக்கிறார். அப்படி போனவர் மண்ணை வெட்டி போகிறதுல தான் பகுதியை செஞ்சு முடிக்காத விளையாடி வீண் பொழுது போக்கிறத பார்க்குறாங்க. அந்த கண்காணிப்பாளன் அந்த கூலி ஆளனை கூத்தாட்டத்தை பார்த்துட்டு பாண்டியன்கிட்ட தெரிவிக்கிறார். மன்னனும் பெரும்பால அந்த கூலி ஆள் முதுகில் ஓங்கி அடிக்கிறது. அந்த அடியானது பிரபஞ்சத்தின் உள்ள எல்லா உயிர்கள் மேலேயும் விழுகிறது. அடி கொடுத்த மதுரை வேந்தனும் தான் பெரும்படியை தானே அனுபவிக்க ஆரம்பிக்கிறார். அந்த கூலி ஆளும் மாயமாக மறைஞ்சுடுறார் அடிப்பட்ட அந்த கணமே. இப்படி மனுஷன் தெய்வத்தோடு வைக்கிற எனக்கும் நடக்கிற மாதிரி அந்த செயல் பாண்டிய மன்னனுக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருக்குது. அவனுக்கு ஒரு நல்ல அறிவு பிறக்கிறது. தான் தெளிவடைஞ்சதை குறித்து அவன் வாத ஊரர்கிட்ட போய் சொல்கிறான். என் சொத்துன்னு நான் எதை கருதினேனோ அதை உண்மையில் சிவன் சொத்து தான். தாம் அதை சிவசேவையில் செலவழிக்கிறது முறை தான். ஈசன் எல்லாம் வல்லவன். அவன் நிறைய பரியாக்குவான், பரிய நரியாக்குவான். குதிரையின் மேலே மிகைப்பட்ட பற்றுதல் வைக்க வேணாம்னு அவன் எனக்கு பாடம் புகட்டியிருக்கான்னு தாம் பொருட்டு சிவன் குதிரை சேவகனாக காட்சி கொடுத்தான்னு பிட்டு வாணிச்சியின் பொருட்டும் அவன் கூலியாக மண் சுமந்து இந்த பாப்பையங்கிட்ட பெரும்பாலும் அடி பூண்டதையும் அவர் ரொம்ப அறிஞ்சு துக்கிக்கிறார். அவன் பக்தவட்சலாம் அடியாருக்கு எளியவனாக இருந்து என்னை இப்படி ஆட்கொண்டிருக்கான். உங்களோட நல்லிணக்கத்தால் இப்போ நான் சிவபக்தனாக இருக்கேன்னு அந்த மன்னன் ரொம்ப முறையிடுறார். விண்ணப்பத்தை கேட்ட திருவாத ஊரர் துறவரம் பூண்டு தான் வெளியேறணும், இனி இந்த அமைச்சர் பதவி தனக்கு வேண்டாம்னு அந்த ராஜா கிட்ட தெரிவிக்கிறார். அரசனும் அதுக்கு அன்போடு ஆதரவு கொடுத்து அவரை சிவனடியார் ஆகும்படி அனுப்பி வைக்கிறார். துறவரம் பூண்டு சிவநெறியில் தீவிரமாக ஈடுபடுறார் வாத ஊரர். அந்த திருவாத ஊரில் ஒரு இனம் பிரிஞ்ச மான் தான் இணைச்ச நாடி வர்றது போல் அவர் திருப்பெருந்துறையை போய் அடைகிறார். திருவாத ஊர்லேருந்து அந்த குருந்த மரத்தடியில் குருநாதரும் சிவனடியார் திருக்கூட்டமும் பழையபடி வீற்றிருந்தது அடிகளுக்கு அளவிலாத ஆனந்தத்தை கொடுத்தது. அப்படி அவர் தன்னுடைய குருவின் சன்னதி சார்ந்து அங்கே சிறிது காலம் இருந்து நல்லார் இணக்கம் சத்சங்கம் இதெல்லாம் கிடச்சி அந்த அருள் பேரால் வாத ஊருக்கு வேண்டியதெல்லாம் கிடச்சிது. அதனால் அவருக்கு ஆத்ம சாதனை முயற்சியானது நல்லா முற்று பெற்றது. சிஷ்யன்ற முற்றிலும் பக்குவம் அடைஞ்ச பிறகு குரு அவனை விட்டு பெரியதான முறை. அப்படி அந்தனா அடியாளை ஆட்கொண்ட அந்த பெம்மான் மறைஞ்சு அருளினார். சில காலத்துக்கு பிறகு சிவனடியார்கள் தன்னுடைய யதாஸ்தானமான திருக்கையிலருக்கு திரும்பினாங்க. குருநாதர் ஆனபடி திருவாத ஊரர் உலகத்தாருக்கு பக்தி ஞான கைங்கரியம் செய்ய கடமைப்பட்டிருந்தார். அதன் பொருட்டு சில ஸ்தலங்கள் பலவற்றுக்கு அவர் விஜயம் செய்தார். தன் இறுதி காலத்தை அவர் சிதம்பரத்தில் கழித்தார். சிவஸ்வரூபத்தில் 2 கலந்தார். அவருடைய திருப்பாடல்களுக்கு திருவாசகம்னு பெயரும் அவருக்கு மாணிக்க வாசகர் அப்படின்னு ஒரு திருநாமம் அமைஞ்சது முற்றிலும் பொருத்தமான ஒரு விஷயம். ஏன்னா அவருடைய வார்த்தையும் வாக்கும் அப்படி. அதே மாதிரி மாணிக்க வாசகர் சொல்லுக்கு ராஜனாக இருந்தார். பாண்டியருக்கு அமைச்சராக விளங்கினது போல அந்த பரம்பொருளை போற்றின திருவாசகத்தான பரமார்த்த கவிதையிலையும் அவர் தவராஜனாக இருந்தார். அப்படி பெறுதற்கரிய பராபக்தியை பெற்றதுனால அந்த பக்த ராஜனுக்கு அவர் உரியவராக இருந்தார். மாணிக்க வாசகர் நடராஜருக்கு உரியவராக ஆனார். திருவாசகத்தில் மொத்தம் 656 தொகுப்பு இருக்குது. அதில் 51 பதிகங்களில் பல அடங்கியிருக்கு. படிப்படியாக நம்ம அதை பார்க்க போகிறோம். இதில் திருவாசகத்தினுடைய தொடக்கமாக இருக்கிறது திருவாசகம் சிவபுராணம். அதாவது சிவனது அநாதி முறைமையான பழமையை விளக்கக்கூடியது சிவபுராணம். அதை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.